அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக செவ்வாய் என்னாலே நம்ம நினைவுக்கு வருவது சகோதரரை குறிக்கக்கூடிய கிரகம். நிலம், வீடு, வண்டி இதெல்லாம், அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அந்த செவ்வாயை குறிக்கும். விளையாட்டு துறையில் ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். ஒரு மருத்துவர் ஆகணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள், சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அனைத்து விதமான துறைகள், அதிகாரத்துக்கு செல்லணும், ஒரு மருத்துவர் ஆகணும், இதெல்லாம் அந்த செவ்வாய். அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சமடைய போகுது. அதில் 39 நாட்கள் இருந்து பலனை தரப்போகுது. அதாவது 16/1/2026 இருந்து 23/2/2026 வரை அந்த செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சமடைந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை தரப்போகிறார். அப்போ 12 ராசிக்கும் என்ன பலனுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? மகர மனையில் உச்ச பலம் அடையக்கூடிய செவ்வாய் பகவானால, அதாவது 16/1/2026 இருந்து 23/2/2026 வரை இந்த 39 நாட்கள் மகர மனையில செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா 4க்குரியவன், அதாவது சுகத்தை தரக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்தை அமைத்து தரக்கூடிய அந்த தகுதியை பெற்றவர். அதே சமயத்தில் 9க்குரியவன், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போறார். அப்போ செவ்வாய்ங்கிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதி தான் நன்மை செய்வார். அப்போ 9 கிரகங்கள்ல அதிகமான ஒரு பலனை தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் இந்த 39 நாட்கள் வலிமையாக இருக்க போறார், பலமாக இருக்க போறார், உச்சமாக இருந்து பலனை தரப்போறார். அப்ப செவ்வாய்ங்கிறது யாரு? தைரிய வீரியத்துக்கு காரக கிரகம். அப்ப தைரியமாக, வீரியமாக, தெம்பாக வேலை செய்ய போறீங்கன்னு அர்த்தம். அது எங்க இருக்கார்? 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார். அப்போ வேலை இல்லாத சிம்ம ராசி அன்பர்களுக்கு முதல் வேலையாக வேலை கொடுத்து விடுவார். யாருக்கெல்லாம் வேலை இல்லை, ஒரு நல்ல வேலை அமையவில்லை, வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசி என்பவர்களுக்கு முதலில் நல்ல வேலையை அமைத்து கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் அந்த செவ்வாய் கொடுத்துருவார். அந்த செவ்வாய்ங்கிறது அதிகாரத்துக்குரிய கிரகம். அது உங்க ராசிதிபதியோட இங்க 6ஆம் இடத்திலே தான் இருக்க போறார். அப்போ அதிகாரம் கொடுத்து விடும், அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து விடும், மாற்றங்களை கொடுத்து விடும், ப்ரமோஷனை கொடுத்து விடும், இன்க்ரிமெண்ட்டையும் சேர்த்தி தரும். ஸோ இதெல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது 4க்குரியவன் தனக்கு வளர்ச்சி என்கின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ சொத்துக்களை சேர்ப்பதற்கு இது உகந்த காலகட்டமாக இருக்கும். அப்போ ஒரு வீடு அல்லது இடம் அல்லது விவசாய நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் உண்டு. ஸோ யாருக்காவது உங்கள் மனசில் ஒரு விவசாய நிலம் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் பலமாக இருக்கிறதோ அது நிறைவேற்றிவிடும். அதற்கு உகந்த காலகட்டம். ஏன்னா செவ்வாய்ங்கிறது நில காரக கிரகம். அப்போ காரக கிரகமான செவ்வாய், அந்த ஸ்தான கிரகமும் பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் தான் வர்றாரு. அப்போது வலிமையாக இருக்கார். இந்த 39 நாட்கள்
நிலம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முயற்சிகளும் சக்சஸை கொடுக்கும். டபுள் டிக் அடிக்கலாம், ட்ரிபிள் டிக் கூட அடிக்கலாம். அப்போ வெற்றிதான். கடன் கிடைக்குமா? கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். அதுதான், நீங்க போய் எங்க கேட்குறீங்களோ அங்கே கிடைக்கும். வங்கியில் கிடைக்குமா? கிடைக்கும். அப்போ கடன் கிடைத்து அந்த கடனின் மூலமாக வாங்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. அப்போ இடம் வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம், வீட்டை கட்டிக்கலாம், வீட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம், அல்லது வாகனங்கள் வாங்கலாம். இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் இந்த செவ்வாய் பகவானால. அதே செவ்வாய் பகவான் தான் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் அவர்தான் சிம்மராசி என்பவர்களுக்கு. அப்ப 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனது 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த 39 நாட்கள் இருக்கு. அப்போ நிச்சயமாக பாக்கியத்தை கொடுத்தே தீர்வார். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்னு கேட்பீங்க. எந்த பாக்கியத்துக்காக உங்க மனசு ஆள் மனசில் தோன்றிக்கொண்டு அதை நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, அதை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அது அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதோ, அது தைரியமாக அடையக்கூடிய எண்ணங்களை நிச்சயமாக கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா? அதுக்கான ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்களா? அதுக்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கான என்ன உணர்வில் இருக்கிறீங்களா? குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கார். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார் இந்த காலகட்டத்தில். அப்போ காரக கிரகம் வலிமையாக இருக்கிறது, பாக்கியஸ்தானம் வலிமையாக இருக்கிறது. அப்போ குழந்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த பாக்கியம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு 100% உண்டுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய், ஏன்னா 9ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 9ஆம் இடம் தான். அப்போ நிறைய டிராவல் இருக்கும். எதுக்காக? வேலை விஷயமாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக இந்த அந்த பிரயாணம் அப்படிங்கிறது பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 16/1/2026 28/1/2026 வரை யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றாருன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். உத்திராடம் அப்படிங்கிறது சூரியன், சூரியனுங்கிறது உங்க ராசி அதிபதி. அப்போ உங்க ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்றார். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு பதவி கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அரசாங்க வேலை ஏதாவது பெண்டிங் இருக்கா, இந்த காலகட்டத்தில் போங்க, சக்சஸ் கிடைச்சிரும். முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அதாவது அரசாங்க எக்ஸாம், அரசாங்க வேலை, அரசாங்க எக்ஸாமுக்கு போகணுங்கிற எண்ண உணர்வுகள், அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடியது, ஒரு அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய, சீருடையணிந்து செயல்படக்கூடிய, விளையாட்டுத் துறையில் ஆர்வம் கொடுக்கக்கூடிய, அப்போ தன் மனசு எதை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை நோக்கி வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. தகப்பன் சொத்துக்கள், தகப்பன் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். ஒளி, அதாவது அந்த வெளிச்சமாக இருக்கக்கூடிய மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், இப்படி எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்ல வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 29/1/2026 14/2/2026 வரை திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அந்த திருவோணம் அப்படிங்கிறது தான் சந்திரன். அந்த சந்திரனுங்கிறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு 12க்குரிய விரயம். அப்போதான் வேலை போல அதிகமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், ப்ரெஷரோட வேலை பார்க்கக்கூடிய தன்மை, தாயின் ஹெல்த் விஷயத்தில் கவனத்தோடு செயல்படக்கூடிய தன்மை,
தாயாக இருக்கட்டும் அல்லது தகப்பனாக இருக்கட்டும். ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் விரயங்கள் ஏற்படுத்தும். அப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். அப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி போடுறது, குழந்தைகளுக்கு படிப்புக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்க்க போனால், அதாவது 15/2/2026 பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அதாவது அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம்ங்கிறது அவருடைய சொந்த சுயசாரத்தில் வலிமை. அப்போது அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு இடம், வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள், பாக்கியம், வெளிநாடு, வெளியூர் போகிறது, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேலை சார்ந்த விஷயத்தில் மாற்றங்களை கொடுக்கிறது, சகோதர வகையில் ஒரு ஏதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, மெச்சக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு நல்ல திருப்பங்கள், நல்ல எதிர்பார்க்கலாம், நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, ஏன்னா செவ்வாய் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் சிம்மத்துக்கு. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடந்தாலும் என்ன மனசு மட்டும்தான் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மற்றபடி இந்த காலகட்டம் வீரியத்திலும் தைரியத்திலும் தன்னம்பிக்கையிலும் ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கக்கூடிய, ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு. இந்த 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.